தான் இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தலாம். அடிக்கிறது அப்புறம் அடிக்கிறது இந்த பெண்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த ஆண் சிங்கங்கள் யாருமே பேசவே செய்யல. ஆண் சிங்கங்கள் முன்னால ஆபப்படுவேன். நீங்களாம் வன்முறையை சந்திச்சதே இல்லையா? அதாவது 4 அடி அடிச்சு சதை பிஞ்சு ரத்தம் கொட்டி எலும்பு உடைஞ்சாதான் வன்முறை இல்லை. அது மட்டும்தான் வன்முறை இல்லை. அதையும் தாண்டிய வன்முறை இருக்கிறது. இருக்குதா இல்லையா? நாவினால் தீனா சுட்டப்பும் பெருமாள் கோயில சொந்தம் வாங்கறதுக்கு இதுதான் அந்த கொடுமையான வார்த்தைகள் சரி நீ சரியா படிக்கணும் வாத்தியார் அவங்க வெளியில கெட் அவுட் ஆஃப் தி ஹவுஸ் கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ் ரூம் அப்படி சொன்னாங்க. பொம்பளை பிள்ளைங்க நிக்க வச்சா ஆம்பளை பசங்க போகும்போது ரொம்ப ஷேமா இருக்கும். ஆம்பளை பிள்ளைங்க நிக்க வச்சா பொம்பளை பிள்ளைங்க போகும்போது ரொம்ப ஷேமா இருக்கும் இல்லையா? அது வன்முறையா இல்லையா? வன்முறை தானே. படிக்கிற பையன் ஃபீஸ் கட்டல அப்படிங்கிறதுக்காக கிளாஸுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு வாத்தியார் சொல்றாரு. வன்முறையா இல்லையா? ஏன் வன்முறை? என்னோட மனசு சங்கடம், மனசு சங்கடம். அதே போல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இந்த சமுதாயத்துல ஏராளமாக இருக்கிறது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா பொம்பளைக்கு வித்தியாசம் இல்லையா சொல்றாங்க இல்லையா? நான் ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு கூட ரோட்ல போவேன், கவிதா வர முடியுமா சொல்றாங்களா இல்லையா? நான் சினிமாவுக்கு போயிட்டு 10:30 மணிக்கு 11 மணிக்கு கூட வருவேன், என் தங்கச்சி அப்படி வர முடியுமா கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வருவேன், நீ போக முடியுமா சொல்றாங்களா இல்லையா? அப்போ ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி இல்லையா? எதன் அடிப்படையில் சொல்றாங்க? நம்முடைய உடலின் அடிப்படையில் சொல்லுவோம். ஒரு புகழ்பெற்ற பழமொழி இருக்குது, பிறப்பது என்னவோ குழந்தைதான். அம்மாவுக்கு பிறகுனா குழந்தைதான். ஆனால் அந்த குழந்தை ஆணாகவும் பெண்ணாகவும் வளர்க்கப்படுகிறது. பிறப்பது என்னவோ குழந்தைதான், ஆனால் அந்த குழந்தை ஆணாகவும் பெண்ணாகவும் வளர்க்கப்படுகிறது. கொஞ்சம் அதான் இனிஷியலா பாடியில வந்து சம் டிஃபரன்ஸ், வேறுபாடு இருக்கு. ஒரு பொம்பளை குழந்தைக்கும் ஒரு ஆம்பளை குழந்தைக்கும் உடல் ரீதியான ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது இல்லையா? செக்ஷுவல் ஆர்கன்ஸ், செகண்டரி செக்ஷுவல் டெவலப்மெண்ட் எல்லாம் நீங்க உங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, இது ஒன்றும் புதுசா சொல்லலை. ஸோ உடல் ரீதியான ஒரு வேறுபாடு இருக்கு. ஆனா இந்த உடல் ரீதியான வேறுபாடே பாகுபாடுகளுக்கு, பாகுபாடுனா என்ன? டிஸ்கிரிமினேஷன். உடல் ரீதியான வேறுபாடே பாகுபாடுகளுக்கு, பாகுபாடுனா என்ன? சொல்லுவாங்கல்ல, ஒரு கண்ணுக்கு ஒன்று சுண்ணாம்போ ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்கிறியா? கண்ணுக்கு யாருது? என்னோடது. ஆனா நான் என்ன செய்யறேன்? ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு
சுண்ணாம்பு வச்சா பாதிப்பு யாருக்கு? எனக்கு. என்னுடைய வார்த்தைக்கு சுண்ணாம்பு பாதிக்கும். பாகுபாடுகளுக்கு அடிப்படையாக இருக்க கூடாது என்பது அடிப்படை மனித உரிமை. எத்தகைய வேறுபாடும், சாதிய வேறுபாடும், ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடும், உயர்ந்த உத்தியோகத்தில் இருப்பவன் தாழ்ந்த உத்தியோகத்தில் இருப்பவன் என்ற வேறுபாடும், ஆண் பெண் என்ற வேறுபாடும், எந்த வேறுபாடாக இருந்தாலும் அந்த வேறுபாடு என்பது பாகுபாடுகளுக்கு காரணமாக அடிப்படையாக இருக்கக்கூடாது என்பதுதான் அடிப்படை மனித உரிமை. மனிதனை என்ன பார்க்கணும்? மனிதனாக இருந்தாலும் சரி, மனுஷியா இருந்தாலும் சரி, மனிதர்கள். நீ பொம்பளைங்கிறதுனால உனக்கு இந்த உரிமை இல்லை, நீ தலித்துங்கிறதுனால உனக்கு இந்த உரிமை கிடையாது, நீ ஏழையா இருக்கிறதுனால இந்த உரிமை உனக்கு கிடையாது, நீ வந்துட்டு கியூனா இருக்கிறதுனால உனக்கு இந்த உரிமை கிடையாது. அப்படியெல்லாம் சொல்றது இஸ் பியூர்லி பாகுபாடு. ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சு சுண்ணாம்ப வேஸ்ட் ஆகிற விஷயம். புரியுதா? நான் புரியுற மாதிரி சொல்றேன். நான் உங்களுக்கு புரியுதா? இந்த தூக்கம் வர மாதிரி இருக்குதா? ஆக அப்படிப்பட்ட இந்த பாகுபாடு முதல் நம்பர்தான் குழந்தைகளுக்கு நடைபெறுகிறது. குழந்தைகளுக்கு அடிப்படை மனித உரிமைகள் மறுக்கப்படுகிறது. பெண்களுக்கு அடிப்படை மனித உரிமைகள் மறுக்கப்படுகிறது. குழந்தை பிறந்ததிலிருந்து from cradle to grave அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டில இருந்து சுடுகாடு போக வரைக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்பது அன்றாடம் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன. பெண் குழந்தைகளுக்கு தான் என்ன இருக்குது? பள்ளிப்பால் காத்திருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு தான், அந்த பெண்களுக்கு தான் அந்த மாமியார் மேல இருக்கிற ஸ்டவ் கூட மருமக மேலதான் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்? போதுமான வரதட்சணை கொண்டு வரவில்லை என்பதற்காக அந்த ஸ்டவ்வுக்கு கூட தெரியுது இந்த மருமக போதுமான வரதட்சணை கொண்டு வரல, ஸ்டவ் மேல வெடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டவ் கூட வெடிக்குது. தெருவில் நாட்டில் வந்துட்டு ஃப்ரீயா நடக்க முடியல. காந்தி என்ன சொன்னாலும் சொல்லுவாங்க, காந்தி ஒன்று சொல்வாரு. காந்தி அது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அவரே மகாத்மா. எப்படி? அப்ப who is the mother of the nation? So மகாத்மா காந்தி அவங்க சொல்றாங்க ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்லிட்டு சரி ஒத்துக்குவோம். அப்புறம் இன்னொரு ஒருத்தர் பத்தி நிறைய பேசுவோம். மகாத்மா காந்தி சொன்னாரு, அவர் முக்கியத்துவம் என்ன? மகாத்மா காந்திக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தை ஒரு அகிம்சை வழியில் நடத்தி, கத்தியின்றி நடத்தி இந்தியாவுக்கு வெள்ளைக்காரனிடமிருந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். கரெக்டா? அவங்ககிட்ட அவங்க கையில வச்சிருந்தோம், அதை வாங்கி அப்படியே நமக்கு அவர் சொல்லுவாரு, நான் கனவு காணுகின்ற காந்தி, நான் கனவு காணுகின்ற அந்த ராமராஜ்யம், ஒரு சுதந்திர இந்தியா வந்து ராமராஜ்யம் சொல்றாரு. நான் கனவு காணுகின்ற ராமராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு 16 வயது இளம்பெண், உனக்கு எத்தனை வயசு? 14. உனக்கு யாரும் 16 இல்லையா? ஒரு 16 வயது இளம்பெண் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா விதமான நகைகளையும் அணிந்து கொண்டு, எல்லா சுட்டியிலிருந்து மெட்டி வரைக்கும் எல்லா விதமான எல்லா விதமான நகைகளையும் அணிந்து கொண்டு நள்ளிரவு 12 மணிக்கு, நள்ளிரவு 12 மேல அவ்வளவு இஷ்டம், சுதந்திரமே 12 மணிக்கு தான் வந்து சுதந்திரம் இன்னும் விடியவே இல்லை. நள்ளிரவு 12 மணிக்கு தன்னந்தனியாக தெருவில் நடந்து செல்லுகின்ற அளவுக்கு பாதுகாப்பு உள்ளதாக இருக்கும் அப்படின்னு காந்தி சொன்னார். ஆனா அவர் வாங்கி கொடுத்த சுதந்திரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? 16 வயசு இளம்பெண் இல்ல, 61 வயசு பாட்டி தெருவுல போகணும்.
எங்கள் அம்மா போட்டு கொண்டு ஒரு சொன்ன 2 சொன்னாலையும் கொண்டு போட்டு எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனாலதான் நான் சொன்னோம், கிரேடில் இருந்து கிரேவ் வரைக்கும் தொட்டிலையும் துங்கை துணுலகை ஆளுங்கை எல்லாம் எழுதுவோம். ஆனா தொட்டிலேயே குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, சுடுகாட்டிலே அதுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி இடத்துலாம் போயிட்டு தலைச்சம்பளியோட மண்ணை வெட்ட எடுத்துட்டு ஆக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் உடல் ரீதியாக இன்னும் வந்துட்டு போதுமான அளவு வரதட்சணை கொண்டு வர கொடுக்க முடியாது அப்படின்னு எத்தனை பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குதா இல்லையா? தெரியுது, இருக்குது இல்ல. பெண்களுக்கு இது படிக்க விரும்பினாலும் கூட போட்டும்போம். எனக்கு வந்து ஒரு பொண்ணும் ஒரு மகனும் இருந்தா வீட்டுல என்ன சொல்றாங்க, இந்த சமீப காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர். நான் வந்துட்டு நான் சின்ன கிளாஸ்ல இருக்கும்போது, நான் சின்ன கிளாஸ் படிக்கும்போது இருக்குன்னா ஒரு முக்கோணம் இருக்கும். அந்த முக்கோணத்துக்கு மத்தியில அப்பா அம்மா இருப்பாங்க, 3 பக்கம் 3 குழந்தை இருக்கும். அப்போ 3 குழந்தை அளவுக்கு. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு, அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு, அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா நமக்கே ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அவங்க பாதுகாப்பாக வாழ முடியவில்லை, அவங்க படிக்க வைக்கிறது இல்லை. அதாவது ஒரு வீட்டுல வந்து ஒரு அப்பாவும் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பையனும் பொண்ணு இருந்தா பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, என் பொண்ணு இருக்கு இன்னொருத்த வீட்டுக்கு போற விட்டாங்க, அவளுக்கு ஏன் இவ்வளவு செலவழிச்சுன்னா படிக்க ஏதோ ஒரு பிஏ டிகிரி பேருக்கு ஒரு டிகிரி போட்டு விட்டோம். என் பையனை காடு கழனியை விட்டாலும் வீட்டை விட்டாலும் என் பையனை படிக்க வைப்பேன். ஒரு என்ஜினியர் ஆக்குவேன், ஒரு டாக்டர் ஆக்குவேன், ஒரு வக்கீல் ஆக்குவேன், இல்லை ஒரு காலேஜ் டீச்சர் ஆக்குவேன். ஆனா அவனுக்கு படிப்பே வரலன்னு வச்சுக்குவோம், அரசியல சேர்த்து விட்டு எம்எல்ஏ ஆகி கொடுத்து போறேன் அப்படின்னு ஆண்களுக்காக ஒரு வேலை திட்டத்தை வச்சிருக்கிறவங்க பெண்களுக்கான வேலை திட்டம் மேல வச்சிருக்காங்க. அவனை ஒருத்தன் கையில புடிச்சு ஒப்படைக்கிறான். பெண் என்பவள் திருமணம் செய்து கொள்ளவே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் பூசை அவனை அடைவதற்கென்றே பூசை வைத்தேன். ஆக ஒருத்தரை கல்யாணம் கட்டிவிட்டு குடியும் குடித்தனமா வாழ்றது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு என்று ஒரு அடையாளம். பையன் என்ன செய்யறான், டாக்டரா இருக்கான், என்ன செய்யறான், இன்ஜினியர் வக்கீலா இருக்கான், இல்ல அவன் எம்எல்ஏவா இருக்கிறான், மேனேஜர். உன் பொண்ணு புருஷன் அங்க வேலை செய்யறான், அவளுக்கு என்ன சும்மா தான்? எந்த பெண்ணாவது சும்மா இருக்கிறான்? எந்த பெண்ணாவது அதாவது வேலைக்கு போறவா அடையாளம் வீட்டுல உட்காந்துட்டு இம்மா வேலையை காலையில 5 மணிக்கு எழுந்துருச்சு நைட்டு படுக்க போற வரைக்கும் உங்க அம்மா மாங்கன்னு வேலை செஞ்சாலும் செய்யறாங்களா? செஞ்சாலும் அம்மா என்ன உங்க அப்பா என்ன சொல்ல, சும்மா தாங்க வீட்டுல சும்மா இருக்கிற அம்மா செய்யற வேலைக்கு ஒரு கணக்கு போட்டீங்கன்னா, அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதை விட அதிகமான பண மதிப்பீடு இந்த உழைப்புக்கு உண்டு. கணக்கு போட்டிருக்கீங்களா? உங்க அம்மா வந்து போர் அடிச்சா சொல்லுங்க, போயிடலாம். உங்க அம்மா வந்து சமைக்கிறாங்க. இந்த காலத்துல சமையலுக்கு ஒரு எங்க வீட்டுல சமையல் செய்யற மாதிரி 3500 ரூபா சம்பளம். வீடு பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறவங்களுக்கு 1200. சரியா? வீட்டுல வந்து குழந்தைங்களாம் படிக்க வச்சு தாயா மாதிரி அதுக்கு ஒரு 1000 கொடுக்கலாமா? துணிமணி துவைச்சு போடுறதுக்கு ஒரு 500 கொடுக்கலாமா? 500 இதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா உங்க அப்பா எவ்வளவு சம்பளம் கொண்டு வராரோ அந்த சம்பளத்தை விட அதிகமான உழைப்பை இவர் செலுத்தி இருப்பார்கள். ஆனால் நம்ம என்ன சொல்றோம், சும்மா சொல்றோமா? ஆக பெண்களினுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது, ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கிறது.
சமையல் வேலைக்கு காசு இல்லை, ஆனா அதே வந்துட்டு ஹோட்டல்ல வேலை செய்ய சமையல்காரர் செஃப் எவ்வளவு சம்பளம்? வீட்டுக்கு வந்து வரும்போது அம்மா எனக்கு தலைவலிக்கு இருக்க சோறு ரசம் சொன்னதா அவனுக்கு கொண்டாடி பொம்பளை வேலையில என்ன ஹோட்டல்ல போய் செய்வான், அது அவனுக்கு இழுக்கே கிடையாது. நான் வீட்டுல வந்து செய்யும் பொழுது அது அவனுக்கு வீட்டுல செய்யற வேலை அம்மாவுக்கு கடமை. அம்மாவோட அம்மாவா இருந்துட்டு சமைக்கலன்னா எப்படி? அம்மாவா இருந்துட்டு துணி துவச்சு போடலன்னா எப்படி? ஒரு கொண்டாட்டி இருந்துட்டு இதெல்லாம் செய்யலன்னா எப்படி? அது கடமை. அதே வேலையை வெளியே போய் செஞ்சா அது என்னவாகிறது? தொழிலுக்கு மரியாதையும் பணமும் உண்டு, கடமைக்கு மரியாதையும் இல்லை. சரியா? அப்படி பெண்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறது. பெண்களுக்கான சமூகத்துல மரியாதை கிடையாது. பெண்களுடைய அந்தஸ்து நாளுக்கு நாள் கீழே போய்கிட்டே இருக்குது. பெண்களுக்கு எதிரான வன்முறை எங்கிருந்து தொடங்குது? டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நெத்த நடந்துகிட்டே இருக்குது. ஆக குழந்தைகள் உரிமை மறுக்கப்படுகிறது, பெண்களினுடைய உரிமை மறுக்கப்படுகிறது. இந்த சுதந்திர நாட்டில் அதே மாதிரி தலித் மக்களுடைய உரிமைகள் சொன்னேன்ல, சாதியின் கீழா சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்களாக மாறி இருக்கின்ற தலித்துக்களினுடைய உரிமை பெயரளவில் ஏற்றுல இருக்கிற யதார்த்தத்துல இன்னும் நடைமுறைக்கு வருதா? அதனாலதான் என்னாச்சு, இன்னைக்கும் சாதி மாறி கல்யாணமும் சாதி மறுப்பு கல்யாணம் அங்கே என்ன சொல்றாங்க? ஆனர் கில்லிங், மோஸ்ட் டிஸ்ஆனரபிள் திங், மரியாதையே இல்லாத ஒரு இது ஆனர் கில்லிங் பேர்ல என்ன கௌரவ கொலைகள் நடக்குதா இல்லையா? எதுக்கு நடக்குது? அதுவும் குறிப்பாக ஒரு தலித், ரெண்டு பேர்ல ஒருத்தர் தலித்தும் மற்றொருத்தர் தலித் அல்லாதவர்களுமாக இருந்தால் கட்டாயமாக அங்கே ஒரு கொலை நடக்கிறது. அதை நியாயப்படுத்துகின்ற ஒரு சமூக போக்கும் இங்கே இருக்கிறது. இருக்குதா இல்லையா? ஆமா, அது சாதிமணிகள் போக்கு அருமை தோழியர்களே. ஆக இந்த குழந்தைகள், பெண்கள், தலித்துகள் இவர்களுடைய உரிமைகளை பற்றி இந்த சமுதாயத்தில் யார் மிக அதிகமாக பேசியிருக்கிறார்கள்? இப்ப நாங்கெல்லாம் பேசியிருக்கோம், ஆனா எங்களுக்கு முன்னோடியாக பகுத்தறிவை பயன்படுத்தும் மனித இனம் எல்லாம் ஒன்றுதான். இந்த ஏற்றத்தாழ்வுமே இருக்க கூடாது. மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும், அங்கே சமம் இருக்க வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும், உரிமைகளும் உடைமைகளும் பொதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு வரலாற்றுல சொன்ன முதல் நபர் யார்? கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு. கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னாரு? அவர் உடைமைகள் மட்டும் தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் வாழ்ந்த சமுதாயத்தில் சாதி பிரிவினை, சாதி பாகுபாடு அப்படின்னு ஒன்று கிடையாது, சாதியை ஏற்றத்தழுவது ஒன்று கிடையாது, சாதிகளை பற்றி அவருக்கு தெரியாது. ஏதோ போகிற போக்குல வந்து ஏசியன் சொசைட்டி அப்படின்னு வந்து ஏசியன் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று எழுதி போனாரே தவிர மற்றபடி சாதிகளை பற்றிய பட்டறிவு அவருக்கு நிறைய கிடையாது. ஆக உடைமைகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனா அருமை தோழர்களே, தந்தை பெரியார் மட்டும்தான் உடைமைகளுக்கு முன்னாலே உரிமைகள் உருவாக்கப்பட வேண்டும். அதாவது சாதி என்பது யார்? நம்மை நாமே ஏற்படுத்திக் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு யாரால வந்தது? நமக்கு நாமே ஏற்படுத்தி. இந்த உலகத்திலேயே உழைப்பு சக்தி யார் அப்படின்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் சபை. நீங்க சொன்னீங்கல்ல, ஐக்கிய நாடுகள் சபை ஒரு கணக்கு போட்டிருக்கு. சமுதாயத்தில் 50 எண்ணிக்கையில் 50 விழுக்காடு பெண்களாக இருக்கிறார். அதை சொல்றீங்களா? இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், 42 விழுக்காடுகளாக இருக்கலாம். 50 விழுக்காடு பெண்களாக இருக்கிறார்கள். 50 விழுக்காடு பெண்களாக இருப்பவர்கள் கவனிக்கிறீங்களா? 70 உலகத்தில் இருக்கிற உழைப்பை எல்லாம் 100% வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் 70% உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் பெண்கள். ஆச்சரியமா இருக்குல்ல? உலகத்தில் இருக்கின்ற உழைப்பை எல்லாம் ஒரு பெரிய 100% அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 100% உழைப்புல 70%
பங்கீட்டு செய்பவர்கள் யாராக இருக்கிறார்கள்? பெண்களாக இருக்கிறார்கள். எப்படி அந்த கணக்கு இங்கே உடைக்கிற மாதிரி இல்லை? எப்படி 70%? உங்களுக்கு ஏதாவது புரியல? எனக்கு புரியல. எப்படி 50%? பெண்கள் வீட்டு வேலையும் சேர்த்து கிளாஸ் ஆண்களுக்கு வெளிவேலை மட்டும்தான், பெண்களுக்கு வெளிவேலையும் சேர்த்து வீட்டு வேலையும் சேர்த்து அது கடமையாக மாறுது. 2 பேரும் ஒரே ஸ்கூட்டர்ல ஆபீஸ்க்கு போவாங்க, அதே ஸ்கூட்டர்ல திரும்பி வருவாங்க. திரும்ப ஐயாயிரம் செய்வாரு, கட்டையை கட்டி ஹேங்கர்ல மாட்டிட்டு ஈஸி ஜெனரேட் போட்டு ஹிந்துல காலையில படிக்காத விட்டு போன போதெல்லாம் படிப்பாங்க. அம்மா என்ன செய்வாங்க? புடவையை தூக்கி சொருக்கிட்டு நேர எங்க போவாங்க? போய் அழுத்து போய் வராங்க. ஐயாவுக்கு ஒரு டிஃபனும் செஞ்சு கொடுக்கும். இதேமா அவருக்கு போயிட்டு தான் வராங்க. ஆனா ஐயா இன்னும் அது சூடாவே இல்லை அப்படின்னு ஒரு பொருள் கொடுப்பாரு. 70% உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். உங்களுக்கு புரியுதா? வீட்டு வேலை அத்தனை குழந்தையிலிருந்து வீட்டில் இருக்கிற வயசானவங்களை கவனிக்கிற வரைக்கும், அதை நான் சொல்லும் பொழுது வீட்டில் வயசானவங்களை கவனிக்கிற நர்ஸாவும் அந்த அம்மா தான் இருக்கிறாங்க. அந்த உழைப்பு குடும்பம் லிஸ்ட் போடும்போது பிள்ளை. ஆக 70% உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இது இப்போ கார்ல் மார்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் எங்களை கேட்டா எப்படி நீங்களே சொல்லுங்க. கேள்விப்பட்டீங்க? கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவரு ஒரு ஜெர்மன் தத்துவ ஞானி. டாஸ் கேபிட்டல், மூலதனம் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த காலத்துல கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய சித்தாந்தங்களுக்கு அடிப்படையா இருக்கிறது அவருடைய எழுத்துக்கள் தான். சரியா? எதுக்கு சொன்னேன்? கார்ல் மார்க்ஸ் வந்துட்டு உடைமைகள் பொதுவாக்கப்பட வேண்டும், கார்ல் மார்க்ஸ் தான். ஆனா அந்த உடைமைகளுக்கு முன்னால உரிமைகள் பொதுவாக்கப்பட வேண்டும். உரிமைகள், அடிப்படை மனித உரிமைகளும் அந்தந்த அரசாங்கம். இப்ப நம்ம அரசாங்கம் என்ன அரசாங்கம்? நம்ம அரசாங்கம் இந்திய அரசாங்கம். தமிழ் இருக்குல்ல, குடியரசு, ஜனநாயக குடியரசு. We the people of India having solemnly resolved to constitute India socialist, secular, India sovereign, socialist, secular, democratic republic. இதான் நம்ம 5 நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டத்துல அடிப்படை குணம் என்னன்னா, அது ஒரு சாவரன் ஸ்டேட். சாவரனா என்ன? இறைமை உள்ள. இறைமைன்னா என்ன? எதற்காகவும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே சாவரன் தான். வளர்ந்த ஒவ்வொருத்தருமே சாவரன், செக்யூலர், மத சார்பற்ற, சோசலிச, ஜனநாயக குடியரசு அப்படின்னு இந்தியாவை சொல்றாங்க. இந்த சோசலிச ஜனநாயக குடியரசு கொடுத்திருக்கின்ற அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, குழந்தைகளுக்கு அந்த உரிமைகள் இல்லை, எல்லா குழந்தைகளுக்கும். பெண்களுக்கு இல்லை, தலித் மக்களுக்கு இதை எதிர்த்து வரலாற்றில், இந்திய வரலாற்றில் முதலாக குரல் கொடுத்தவர் இந்த பெரியார். நான் அறிந்த வரலாற்றில், உலக வரலாற்று ஓரளவு படிச்சிருக்கேன் அப்படின்ற அந்த இதை சொல்றேன். நான் அறிந்த வரலாற்றில் உடைமைகளுக்காக கார்ல் மார்க்ஸ் உடைமை பொது உடைமை ஆக வேண்டும் கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு. சோசியலிசம் தனியா சொல்லியிருக்கிறாங்க. ரூசோல தொடங்கி வாழ்த்து ஒரு லிஸ்ட் அங்க போகும். ஆனா உடைமைகளுக்கு முன்னால தேவையானது உரிமை, அடிப்படை மனித உரிமைகளும் அந்தந்த அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற அந்த உரிமைகளும். நமது ஜனநாயக அரசாங்கம், இந்த ஜனநாயக அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் பொதுவானதாக ஆக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாளையே செலவழித்த ஒரு மாபெரும் மனிதர் இருக்கிறார்களா, அவர் நீங்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டும்.
பாடுபட்டாரோ அதுவெல்லாம் இன்னும் நிறைவேறவில்லை என்பதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டும். நிறைவேற்றியே தருவேன் என்ற உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆட்கள்லாம் அவர் லைஃப் இஸ் பாஸ்ட், எங்களுடைய வாழ்க்கை என்பது கடந்த காலம். 65 வயசு கடந்து வந்துட்டோம். இனிமேல் நாங்கள் புதுசாக ஒரு திட்டத்தை வச்சுட்டு நீங்கள்லாம் 15 வயசும் 16 வயசுல இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு எத்தனை வயசு இருக்காது? குறைந்தது ஒரு 50 வயசாவது உங்களுக்கு ஆக்டிவா இருக்கிறதுக்கு வயசு இருக்குது. அப்போ உங்க வாழ்நாளில் நீங்க என்னென்ன செய்ய போறீங்க? கட்டாயமாக குழந்தை உரிமைகளுக்காக நான் என்னால் என்ற அளவு குழந்தைகள் உரிமைகளுக்காக, குழந்தைகளுடைய சுரண்டலை தவிர்ப்பதற்காக, அதே போல பெண்களினுடைய உரிமைக்காக, பெண்களுடைய சமத்துவத்திற்காக, பெண்களுடைய உரிமைக்காக, அவர்கள் பாலிய கொடுமைகள் உட்பட அனைத்து வன்கொடுமைகளிலிருந்தும் பாதுகாப்பதற்காக நான் பெண் உரிமைக்காக பாடுபடுவேன். அதே போலவே நான் தலித் மக்கள் என்னுடைய சகோதரர்களாக, என்னுடைய சக தோழர்களாக, சக மனிதர்களாக கருதி அவர்களுடைய அந்த மனித உரிமைகளுக்காகவும் ஜனநாயக உரிமைகளுக்காகவும் நான் பாடுபடுவேன் என்று நீங்கள் சூளுரைத்து இந்த கேம்ப்ல வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு கிளாஸ் டீச்சர்ஸ்க்குலாம் நல்லாவே தெரியும். நான் வந்து ஏன் வந்துட்டு சின்ன குழந்தைங்களை பிடிச்சிட்டு ஓரளவுக்கு சிந்திக்கிறேன் இல்லையா? இல்லைன்னா என்ன செய்வேன், நான் கழட்டி எக்ஸிபிஷன் வச்சுருவேன். சிந்திக்கிற திறந்து வாய்ந்த நீங்களாம் சிந்திக்கணும். மேனேஜர் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் திங்கிங் அனிமல். சிந்திக்கிறவங்ககிட்ட உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுமோ அந்த அளவுக்கு புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகளை நானே நான் எடுத்துக்கிட்டேன். சொல்லுவாங்கல்ல, கல்யாணத்துக்கு போனேன் என்ன மாப்பிள்ளையாக்கிட்டாங்க அப்படின்னு. கல்யாணம் மாப்பிள்ளையாக்கிட்டாங்க. அதே மாதிரி டீச்சர் சொன்னாங்க வந்து எங்கள் பயிற்சி முகாம பாருங்க மேடம் அப்படிதான் சொல்லி கூப்பிட்டாங்க. நான் தான் சொன்னேன், இத்தனை இளைஞர்களை பார்த்தது எனக்கு உற்சாகம் வந்துருச்சு. விதை தூவப்பட வேண்டிய எந்த இடம் இருக்கு, இதுதான். இந்த மனசுல தான் சமூக முன்னேற்றத்திற்கான நம்மளாம் என்ன சொல்றோம், சமூகம் முன்னேறும், சமூகம் மாறும் இல்லையா? சமூக மாற்றத்திற்காக, சமூக முன்னேற்றத்திற்காக விதைகள் தூவப்பட வேண்டிய இடம் இதுதான். நாங்கள் உடனே நீங்க செயல் திட்டத்தில் இறங்கிடணும் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்க படிங்க, நல்லா படிங்க. எவ்வளவு தூரம் படிக்க விரும்புறீங்களோ அவ்வளவு தூரம் படிங்க. ஏன்னா படிக்கிற வரைக்கும் நீங்க என்ன அடுத்தவர்களை சார்ந்து, பொருளாதார ரீதியில் அடுத்தவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு, நான் உங்களுக்குன்னு சொந்த காலில் நிற்கிற ஒரு காலகட்டம் ஒன்றும் இல்லை. படிச்சுட்டு வேலைக்கு போவீங்க, எல்லாம் வியாபாரம் பண்ணுவீங்க, ஏதாவது செய்வீங்க. அந்த காலத்துல இன்னைக்கு என்ன தேதி? 14 என்ன மாசம்? எந்த ஊர்? கொடைக்கானல் பயிற்சி முகாம்ல அறிவியல் கழகம் பயிற்சி முகாம்ல இப்படி நாங்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டோம். என்ன உறுதிமொழி? என்ன நான் பிறந்த சமூகம் ஏற்றத்தாழ்வு கொண்டிருக்கின்ற சமுதாயம் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகளில் கொஞ்சமாவது மாற்றுவதற்கான முயற்சிகளில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்ற ஒரு சூளுரையோடு இந்த கொடைக்கானல் மலையை விட்டு இறங்கினீங்கன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகின்ற விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எத்தனை பேர் தூங்குறீங்க? நான் அதை ஏற்றுக்கிறேன். அதனால ஒரு தகுதியுள்ள சரியான ஒரு இளைஞர் பட்டாளம், விவேகானந்தர் சொன்னதா சொல்லுவாங்கல்ல, ஒரு சுயநலம் பாராத ஒரு 20 இளைஞர்களை எனக்கு தாருங்கள், நான் இந்தியாவை தலைகீழாக மாற்றிக்கிறேன். எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? 30-35 பேருக்கு மேல உட்காந்துருக்கீங்க. இங்க இந்தியாவை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். குறைந்த அளவு தமிழ்நாட்டில், குறைந்த அளவு நீங்கள் வாழ்கின்ற ஊரையாவது மாற்றி காட்டுகிறார்கள்.
Inhale. Exhale. Inhale. Exhale. Okay, you register myself. I will not begin with the number. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Change. 8. Change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Change. Raise your hands. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சொன்னா நீ 2, 2, 3, 4, 5, 6, 7, 8 சொல்லு. என்ன சொல்லணும்? 2, 2. Okay, change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Change. 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 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Change. Okay, so it is. चलिए गी एक को डला बने चलिए चुप्पी गी रेडी 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 1, 2, ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Lower block. Take your left hand, go to the right ear. Slowly. 1, 2, 3. Ready? 2, 3, 4.
அடுத்தது பஞ்ச் அவுட்டர் ஃபோரம் பிளாக் பஞ்ச் அடுத்தது பஞ்ச் அப்பர் பிளாக் அண்ட் பஞ்ச் இந்த பிளாக் வந்து take your left arm lower block hui middle punch kya hui kya hui kya hui kya hui kya hui kya சரியே பண்றது வந்து நல்ல உயிரோட்டம் 2 இது அப்படியே உட்கார் எந்திரிக்காத 2 1 2 1 2 1 2 1 2 ரெண்டு தொட வெயிட்டும் ரெண்டு தொடையும் ஒரு டைரக்ஷன்ல அப்படி போகும்போது இந்த ட்ரங்க்கும் தலையும் இந்த வெயிட் வந்து இந்த ட்ரங்க்கும் தலையும் வந்து இந்த தொட வெயிட்ல இருக்கணும் கை வந்து அப்பதான் வந்து என்னன்னா கை கால் வலிக்காது இப்படி நின்னுட்டீங்கன்னா வலிக்கும் பாடி வந்து சென்டர் பண்ணி வச்சிட்டு இந்த டாக்ஸ் கரெக்டா போட்டு கிராஃப்டா போடணும் பவர்ஃபுல்லா போடணும் அப்பதான் பவர் வரும் Then block ready. Start. 1 2 1 2 ready 1 2 சொல்லி கொடுத்தனும் ஏதோ சும்மா ஏரியாவில் ஃபுல்லாக ஒரே மாதிரி கேமராமேன் யாருக்குமே வேலை வைக்கிறோம். சரி ஓகே ரேஷா ஓகேயா இப்போ யார் யாருக்கெல்லாம் எங்க நம்மள ஷார்ட்டா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாங்களே அப்படின்னு கவலையா இருந்தது வேற யார் யாருக்கெல்லாம் நம்ம ஹைட்டா இருக்கோம் அப்படின்னு பெருமிதமா இருந்தது சீக்கிரமா போங்க சரி ஓகே அமைதியா சீக்கிரம் ஒழுங்கா போஸ் கொடுத்துட்டீங்க சரி ஒன்னெல்லாம் ஒரு பக்கம் உட்காருங்க ग्रुप नंबर मेरा बोला
இந்த அப்படியே இந்த அங்கே அவரை கேட்குறேன் சவுண்டு இல்லை சத்தமே இல்லை சத்தமாக சொல்லு என்ன தெரிஞ்சுது கேள்வி கேளுங்க நெக்ஸ்ட் கோள்கள்லாம் சொன்னாங்க என்னென்ன கோள்கள் அப்படின்னு யாருக்கு தெரியும் இல்லை சொன்ன கோள்கள் இங்கே பார்த்து பேசு தம்பி இங்கே பார்த்து பேசு நீங்கள் பறந்த மாதிரி இருந்ததான்னு கேளுங்க எரிக்கல் எப்படி விழுந்தது அது எப்படி இருந்தது அந்த ஃபீலிங் நீ என்ன பண்ண உனக்கு பிடிச்சிருந்ததா உள்ள காட்டினாங்கல்ல விண்வெளியெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்ததா பேசு பிடிச்சிருந்து நல்லா பிடிச்சிருந்ததா சொல்லு சரி சரி பார்த்தீங்களா வெரி குட்
என்ன பார்த்து அவங்க சொல்றாங்க நம்மள பாராட்டுறோம் அவங்கள பயக்கிறாங்க அது டைனோசர் வந்து கடிக்க வர மாதிரி வந்துச்சு அப்படி போங்க முயல் அப்படி போங்க அம்மா வெரி குட் வெரி குட் நீங்க பார்க்கும்போது நம்ம எங்க மேல ஒரு மாதிரி கேட்சல அப்படி நீ சொல்லு முடியல எல்லாரும் டைனோசர் பத்தி மட்டும் சொல்ல வேண்டாம் டைனோசர் இல்லாம வேற என்னென்ன பாத்தீங்க அதை சொல்லு மூணுல அது என்ன பாத்தீங்க அது என்ன இப்படி பார்க்குறீங்களா சரி நீ சொல்லு ஒரு ஊரில் போகிறாங்க இப்போ நம்ம வசிக்கிற பூமி எப்படி உருவாச்சுன்னு நல்லா புரிஞ்சவங்களுக்குலாம் கூட்டமாக இருக்கும்போது இந்த பக்கம் வாங்க இங்கே வாங்க தம்பி பார்த்தவங்க இங்கே நில்லுங்க தம்பி இங்கே நில்லுப்பா ஓய் பேண்ட்டை கழட்டிடாத பேண்ட்டை கழட்டிடுவாங்க அவினாசி இந்த பக்கம் வந்து நின்று இங்கே வந்து நின்று பார்த்தீங்களா புரிஞ்சுதா இப்போ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிறீங்க உண்மையாக புக்ஸ் படிக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பேசிக்காக இருக்குதா
எவ்வளோ நேரம் பார்த்தீங்க? 10 நிமிஷம் தான் இருக்காங்க. சரி ஓகே எல்லாரும் போய் பிளானட்டரி போய் பார்த்துட்டு வந்தீங்க. பார்த்து உங்களுக்கு லைஃப்ல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு என்னென்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத எல்லாரும் இன்னும் என்னை பாரு கையில் கொடுத்துருங்க கையில் பரிசு இருக்கே அதை சொல்லு. நட்சத்திர பயணம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வந்து நாசா தயார் பண்ண நிகழ்ச்சி. அதை வந்து நம்ம தமிழில் பண்ணியிருக்கோம். கோளரங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னையில் இருக்குது,
அப்பப்போ போயிடு. கொடு. சென்னையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது. கொஞ்சம் இதே மாதிரி இருந்த கோளரங்கம் இப்போ கொஞ்சம் பெருசாக வந்து திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் கோளரங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கோள்களை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் அறிமுகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வடிவம். நாங்களும் கூட வந்து இதை பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இல்லாட்டி இந்த மாதிரி ஏர் ஃபில் பண்ணாமே வந்து பண்ண முடியும். ஆனால் ஏன் வந்து இந்த செட்டப் வச்சுருக்கோம்னா இதுவே வந்து குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது. இன்னொன்று எளிமையாக இதை வந்து ஒரு சூட்கேஸில் அடைச்சி எங்கே வேணாலும் நம்மளால் கொண்டு போக முடியும். நாங்கள் பெரும்பாலும் இப்போ போய்கிட்டு இருக்கிற பகுதின்னு பார்த்தோம்னா கிராமப்புறத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து எளிமையாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு 14 நிமிஷம் நிகழ்வு. இதை பார்த்துட்டு நம்ம வெளியில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அமைதியாக போகணும். கொஞ்சம் எப்படி டேர்ன் பண்ணி உட்காந்து நீங்கள் டேர்ன் பண்ணி ஏனென்றால் நட்சத்திரங்களில் உள்ள பொருள்கள் தான் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் போன்ற கோள்களை உருவாக்கியது. நட்சத்திரங்களால் உருவாக்கப்பட்டுள்ள கோள்கள் அப்படி என்னதான் உள்ளது? இரவில் நாம் பார்க்கும் வானம் ஒரு கருமையான வெல்வெட்டு துணியில் குண்டூசியால் துளையிடப்பட்டு அதன் வழியாக வெளிச்சத்தை பார்ப்பதை போன்று நமக்கு விழுகின்றது. ஆனால் அவை மிகவும் வெப்பமடைந்த எரிவாயு தட்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. பிரபஞ்சத்தில் உள்ள இயற்கை இதை உருவாக்குகின்றது. இருப்பினும் நம்மால் சில 1000 நட்சத்திரங்களை மட்டுமே பூமியிலிருந்து சாதாரணமாக பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்னும் அதிகமான நட்சத்திரங்கள் உண்டு.
நட்சத்திரத்தையும் பார்க்க முடிகின்றது. நாம் பார்க்கும் அனைத்து பொருள்களும் நட்சத்திரங்களாகத்தான் இருக்க வேண்டுமா என்ன? அவை வாழ்வு முடிந்த நட்சத்திரமான வெள்ளைக்குளங்களாகவும் இருக்கலாம். அவைகளை பற்றி இந்த பயணத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். வெகு நாட்களுக்கு முன்பு, அதாவது 13 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு, நட்சத்திரங்களே இல்லாத காலகட்டத்தில் ஒரு பருவம், அந்த பருவம் ஹைட்ரஜன் ஹீலியம் வாயு ஏற்படாத பருவம் இந்த வாயுக்களும் இணைத்து முதல் நட்சத்திரத்தை உருவாக்கியது. ஆனால் இந்த நட்சத்திரம் வெகு நாள் நீடிக்கவில்லை. அது பெரியதாக இருந்தது. அவை அதிக வெப்பத்தோடு வேகமாய் வாழ்ந்து தனது இளமை காலத்திலே மறைந்து விட்டது. அவை அருகில் உள்ள வாயுக்களை வெப்பப்படுத்தி எரிபொருளை தந்தது. அந்த எரிபொருள் மிகப்பெரிய அதிர்வெடியாக வெளியேறி சூப்பர் நோவாவாக உருவானது. புதிய நட்சத்திரம் ஒன்று உருவாகின்றது. அதுவும் மறைந்து விட்டது. அதோ மற்றொன்று உருவாகின்றது. புதிதாக இப்படி உருவாகி முதல் நட்சத்திரம் அனைத்தையும் மாற்றிவிட்டது. சூப்பர் நோவா வெடித்து அதன் மூலக்கூறுகள் விண்வெளியில் வீசி எறியப்பட்டது. அப்படி வீசி எறியப்பட்ட மூலக்கூறுகள் நட்சத்திரங்களாகவும் கோள்களாகவும் உருவானது. அதற்கு அளவே இல்லை. நமது உடம்பில் இந்த மூலக்கூறுகள் ஒரு தேக்கரணியாவது உள்ளது. 13 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் ஒரு முதல் நட்சத்திரத்தை கொண்டு இவை உருவானது. அடுத்த சில மில்லியன் வருடங்களில் கருவொருட்கள் ஈர்ப்பு விசையால் நன்றாக இணைந்து புதிய ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கியது. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக வேகமாக நட்சத்திரங்கள் உருவானது. எல்லா நட்சத்திரங்கள் இணைந்து உருவாக்கிய பல்வேறு தனிமங்கள் புவியில் மனிதன் வாழ்வதற்கு துணை புரிகின்றது. இப்பொழுதுதான் நமது சொந்த மண்டலமான பால்வெளி மண்டலம் உருவானது. சிறிய மண்டலங்களில் இருந்து வாயு வெளியேறுவதை பெரிய சுழல் வடிவ சுழல் உருவானது. மில்லியன் வருடங்களுக்கு முன்பு சிறப்பான ஒன்று நமது பால்வெளி மண்டலத்தில் நிகழ்ந்தது. அடர்ந்த வாயு மற்றும் தூசி நிறைந்த மேகத்தில் நமது சூரியன் உருவானது. ஆனால் நமது சூரியன் மட்டுமல்ல, மற்ற நட்சத்திரங்களைப் போல சூரியனும் நெருக்கமான கொத்தான நட்சத்திரங்களால் உருவானது. சூரிய கொத்தில் உள்ள ஒளிமிகுந்த சிறிய நட்சத்திரங்கள் பிறந்த மேகத்தின் உள்ளேயே உள்ளது. மேகங்களை விலக்கி உள்ளிருக்கும் நட்சத்திரங்களை வெளிப்படுத்தி வெளிச்சத்தை காண முடியும். சூரியன் பிரகாசமான நட்சத்திரம். அதன் வெப்பத்தாலும் பெரியதாக இருப்பதாலுமே பிரகாசமாக நமக்கு தெரிகிறது. பெரிய நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் சிறிய நட்சத்திரங்கள் சிவப்பு நிறத்திலும் உள்ளது. நமது சூரியனை போன்ற மஞ்சள் நட்சத்திரம் அதன் நடுவில் உள்ளது. நட்சத்திரங்களின் சக்தியை பற்றி பார்ப்போம். அந்த முதல் நட்சத்திரம் சூப்பர் நோவாவாக வெடித்தது. 1% நட்சத்திரங்கள் மட்டுமே இதை செய்கின்றது. கொத்திலுள்ள நட்சத்திரங்கள் விண்வெளிக்கு வெளியேற்றுவதற்கு முன்பு ஒன்றை நீளத்த பாதையில் சுற்றி வருகிறது. அவைகள் எப்போதும் தனியாக செல்வதில்லை.
நமது சூரியனைப் போல மற்ற நட்சத்திரங்களும் சொந்தமாக கோள்களை கூட கொண்டிருக்கலாம். நாம் சூரியனை பற்றி பேசுகிறேன், அது நமது மற்ற கோள்களோடு சேர்ந்து வருகிறது. நாம் இந்த கோள்கள் உருவாவதற்கு உரிய பாரம்பரிய நட்சத்திரங்களை பார்த்தோம். ஆனால் இப்போது அவைகளின் எதிர்காலம் சூரியனிடமிருந்து வரும் சக்தியை சார்ந்து இருக்கின்றது. அந்த சக்தி எப்படி உருவாகி இருக்கின்றது என்று கண்டறிய வேண்டுமானால் இப்போதிலிருந்து நாம் 4.5 மில்லியன் வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அது நமது சூரியனை தவிர வேறு எந்த நட்சத்திரமும் சிறந்ததாக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் நட்சத்திரம் சூரியன். சூரியனை நாம் நெருங்கி பார்த்தால் அது ஒரு பெரிய வாயு நிறைந்த பந்தை போன்று இருக்கும். இந்த கண்ணிக்கவரும் ஒளி சிதறந்து வைத்தால் நாம் சூரிய புள்ளிகள் இது போன்ற நெருப்பில் குளிர்ந்து உருவாகும் கருப்பு புள்ளிகளை சூரிய புள்ளிகள் என்கின்றோம். இந்த சூரிய புள்ளி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் இங்கே கொடைக்கானலில் அப்சர்வேட்டரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு 115 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரவங்க வந்து சூரியனில் இருக்க கரும்புள்ளியை ஆய்வு பண்ணுறதுக்குமே இந்த அப்சர்வேட்டரி வந்து உருவாங்க. எட்வர்ட் செட் அப்படிங்கிறவர் தான் முதலாக டைரக்டராக இருந்தார். அவர் வந்து இந்த கரும்புள்ளிகள் வந்து அப்படியே வந்து படர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உலகத்துக்கே சொன்னார். அதை வந்து எட்வர்ட் செட் விளைவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த அப்சர்வேட்டரி இயங்கிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சூரிய புள்ளிகள் 12 வருஷத்துக்கு ஒருக்க வந்து நமக்கு அதிகமாக வந்து தெரியும். இந்த ஆண்டு அதிகமாக தெரிகிற ஆண்டு. இப்போ நம்ம வெளியில் கூட டெலஸ்கோப்பில் பிம்பம் பிடிச்சி பார்த்தோம்னா இந்த கரும்புள்ளிகளை நாம் வந்து பார்க்க முடியும். இந்த கரும்புள்ளிகள் என்ன ஏன் உருவாகுது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஹீலியம்லாம் வந்து தீர்ந்து போன பகுதி. அப்படி ஒவ்வொரு பகுதியாக வந்து தீர்ந்துக்கிட்டே வருது. இந்த பகுதி தீர்றதுக்கே வந்து பல மில்லியன் ஆண்டுகளாக இருக்குது. ஒரு நாள் சூரியன் இல்லாமல் போயிருந்தோம்னா நிச்சயமாக இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லாமல் போகுது. எரிபொருளே இல்லாட்டி சூரியன் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு நிலவை போல ஒளிராத ஒரு பொருளாக வந்து மாறிடும். வெள்ளைக்குள்ளன் அப்படின்னு அதுக்கு வந்து பேர் வச்சு அப்படி வெள்ளைக்குள்ளன் வந்து மாறிடும். ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஹீலியத்தையும் அதிக அளவு சக்தியையும் வெளிப்படுத்துகின்றது. மீதமுள்ள வெளிவரக்கூடிய வாயுவானது இணைவின் மூலம் சூடாக்கப்படும். அதன் உள் ஈர்ப்பானது நட்சத்திரங்களை உருவாக்குகின்றன. சூரியனைப் போல பல நட்சத்திரங்கள் சேர்ந்து அதிக ஒளியை உருவாக்குகின்றன. ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து சூரிய புள்ளிகளை உருவாக்குகின்றன. சில சூரிய புள்ளிகள் பூமியை விட பெரியது. இப்போது ஒரு பால்வெளி மண்டலத்தில் பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டுள்ளன. இதன் வெளியடுக்கானது பூமியை நோக்கி விரிவடைகிறது. இதனால் சூரியனின் மையப்பகுதியை அந்த ஒளிவாய்ந்த மஞ்சள் மையம் இங்குள்ள நமது சூரியனிடம் விரைவாக இறுதியில் சூரியன் சில நட்சத்திரங்கள் எரிந்து அதன் சாம்பலை மண்டத்தில் வெளியேற்றும்.
புதிய நட்சத்திரங்கள், புதிய கோள்களும் புதிய வாழ்க்கையை உருவாக்கும் தன்மையை பெற்று மீதமுள்ள சூரிய வளையங்களை அவை குளிர்ச்சி அடையவும் அதன் நிறத்தை இழக்கவும் வெள்ளிய மருகங்களாகும். இந்த உலகைச் சுற்றி எதிர்காலத்தில் விஞ்ஞானிகள் நட்சத்திரங்களை நட்சத்திரங்களுக்கு நாம் செல்லும் பயணம் நாம் என்னவாக இருக்கின்றோமோ என்ற கருவுக்கு செல்லும் பயணம் போல் நட்சத்திரங்களை பயணம் செய்வோம். அவங்களுக்கு போட்டு ஒரு ரெண்டு வருது. அப்புறம் நம்ம கடைக்கு வாங்கிட்டு வந்துருக்கோம். போகிறோம். என்ன வேலையை கொடுத்தாங்களோ அதை செய்யறதில்ல. வணக்கம். பச்சை நிறத்துல ஒரு பெரிய பேப்பர் இருக்கிற பெரிய பேப்பர் வந்துச்சா? சரி, இப்ப அதே மாதிரி ஒரு இளம் பச்சை ஒரு சின்ன ஒரு சதுர பேப்பர் கிடைச்சிருக்கா? சரி, அடுத்து ஒரு 3 பேப்பர் ஒரு ஆளுக்கு 3 அது ரெடியா இருக்கா? சரி, இது இல்லாம இனி நமக்கு தேவை என்ன அப்படின்னா பசை. அது ஒற்றைக்கான பசை அப்படின்னு நான் சொல்றேன். பசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பயன்படுத்துறது என்னன்னா, இந்த ராக்கெட்டுக்கு நிறைய பயன்படுத்தக்கூடாது. லேசா துளியை நான் சொல்லும்போது தொட்டு நான் என்ன மாதிரி சொல்றேன்னா அந்த மாதிரி விட்டீங்கன்னா போதும். சரிங்களா? அதை வச்சு ஒரு அதுக்கு மேல ஒரு பைப் உருவாகும். அந்த பைப் ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸா இருக்கும். ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது. நல்லா சுத்திட்டு நீங்க ஸ்ட்ரா எடுத்துருங்க. ஸ்ட்ரா தனியா கையில் எடுத்துருங்க. மறுபடியும் அந்த பேப்பர் வந்து உருவிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் கம்பம் போட போறோம். எங்க கம்பம் போட்டா இப்ப உருவுறாங்க பாருங்க, இப்படி பிடிச்சிருக்கோம்ல, உருவிட்டோம்னா அந்த லாஸ்ட்ல வெள்ளை நிறமா இருக்கா, அதுல சும்மா ஒரு துளி இப்படி விரல்ல போட்டு அப்படியே
அதே மாதிரி இந்த சின்ன பக்கம் பண்ணாங்க, பெரிய பக்கம் பண்ணாங்க, பெரிய சரி. இப்ப என்ன செய்றீங்க? அந்த கீழே வந்து பசை நான் மறைச்சு காட்டுறேன். இப்ப செய்யக்கூடியவங்க செய்யுங்க. இல்லாட்டி உங்க போட்டோ அப்படியே வெளியே மாத்திட்டு கடைசியா இந்த பெரியவங்க ஒரு வேலை செய்யுங்க. சரியா? தேவையில்லை. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஊசியான பக்கத்தை கொஞ்சம் விட்டுட்டு இன்னும் பாதியா கூட பாதிய அழகா மடிச்சிட்டு கட் பண்ணு. அதை மடிச்சிட்டு கட் பண்ணிட்டோம்னா ஒரு நிமிஷம். நீங்க இந்த ராக்கெட்டை தம்பி Very good. Very good. Super. Very good. Camera is ஊர் பண்ணலாம்.
மேனுவலில் இருக்கு, மேனுவலில் தான் இருக்குது. இது ஆப்பில் இருக்குது. தேவையில்ல, இது தேவையில்ல, கிளாஸ் தேவையில்ல. பளிச்சுன்னு இருக்கா இல்லையா படம்? என்ன சர்க்கஸா காட்டுறாங்க? என்ன சொல்லுங்க எப்படி எந்திரிக்கிறதுனா அவங்க ரெண்டு பேரும் வேண்டாம். சிவா பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஏங்க இங்க வந்தா எப்படி? சரி அங்க போனீங்கன்னா படம் வேற மாதிரி. நான் போட்டோகிராஃபர் உண்மையிலுங்க தம்பி அப்படியே விடுங்க, அப்பதான் அழுக மாட்டான். போர்வையில கை கை அப்படியே கை கீழே அவ்வளவுதான் அவ்வளவுதான். வெரி குட். தேங்க்யூ. கையை கட்டு, கை கட்டு, கை கட்டு. அப்படியே இரு இல்ல. இதுல வந்து வேற ஏதாவது பண்ண முடியுமா? கொஞ்சம் அப்படி கை கொண்டிக்க. ரைட், ஓகே. சிவா பின்னாடி கல் இருக்கு, பின்னாடி கல் இருக்கு. நில்லுமா நில்லுமா. ஏமா ஐட்டா வெளிப்படுத்துங்க. கொடுக்கலாம். நான் கொடுக்குறேன், பாரு எப்படின்னு பாரு. கொடு. குரூப் அட்டென்ஷன்.
Group attention. Stand please. Attention. ஏன்பா பாய்ஸ் ரைட் ரைட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். கர்ச்சிப்பை எடுத்துரு. ஒரு ட்ரையல் சொல்றேங்க. இப்போ வந்து என்னன்னா ஓடு 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 ஓடுடா ஒரு ட்ரையல். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தாரு நீங்க அவுட். அப்படியா? அதனால நீங்க என்ன டெக்னிக்கா எடுக்கணும். யார் எடுத்துருக்கீங்க எடுங்க. நம்பர் கட்டி நம்பர் நம்பர் 30. Teacher. Number 35.
கவனி 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 கவனி. Last 5 minutes today. ஏய் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா
நம்பர் 27 கையில் எடுத்துச்சு கையில வணக்கங்க வணக்கங்க அந்த டீம் லீடருங்க அப்படியே எடுங்க எல்லாம் ரெட்டல பொம்மரம் தான் கண்டுபிடிக்கிறாங்க நாங்க புதுசா புல்லுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் வாங்க எடுங்க எங்களோட அணிகள் பாத்துக்கோங்க இப்படி பக்காவா நிக்குதா வந்தா விட்டாங்கடா எடுக்காதமா எடுக்காதடா கபடி ஆடுறாங்க ரெண்டு பேரும் எடுக்காத சத்தியமா எடுக்காத ஏக்கா எடுக்காதக்கா தகச்சிமா எடுக்காத அவுட் ஆனா